இந்த தினமலர் செய்தியை வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதல்வர் விஜய் 1 கிலோ 600 கிராம் வெள்ளி வாள் வழங்கி தரிசனம் செய்தார். கிறிஸ்துவ போதகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சபாநாயகரும் அமைச்சர் மீதும் தமிழக வெற்றி கழக தலைமை கண்டனம். இனிமேல் அவ்வாறு நடக்காது என விளக்கம் கொடுத்துள்ளார் சபாநாயகர். இவர் பதவியில் இல்லாத போது எப்படியோ இருக்கட்டும், ஆனால் பதவி வந்தபின் ஒழுங்காக இருக்க வேண்டும். இதுவே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை அல்லவா? ஒடிசாவில் அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் LKG எனப்படும் மழலையர் கல்வி முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் மோகன் சரண் மஜு அறிவித்துள்ளார். இதன் வாயிலாக கல்வியை முற்றிலுமாக இலவசமாக்கிய முதல் மாநிலம் என்ற பெருமை ஒடிசா மாநிலத்தை பெற்றுள்ளது. இந்த கொள்கை நல்ல விஷயம் அல்லவா? தமிழகத்தில் முதல்வர் விஜய் இப்படி செய்வாரா? மேகி நூடுல்ஸ் KFC நிறுவன உணவுப் பொருட்களில் புழுக்கள் இருந்ததாக தகவல். விளக்கம் கேட்டு மத்திய அரசு நோட்டீஸ். தெலுங்கானா வாரங்கல் மாவட்டம் ராமவரம் கிராமம் தெலுங்கானா மாநில கால்நடை மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் எருமை காப்பீடு செய்யப்பட்டிருந்தது. எருமை இறந்து விட்டதால் அந்த விவசாயி ரஜினிகுமார் 10 ஆண்டுகளாக அந்த காப்பீட்டு இழப்பீடு கேட்டு நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்து இப்போதுதான் 80,000 ரூபாய் இழப்பீடு பெற்றுள்ளார். தமிழக வளர்ச்சிக்கு 2வது ஏர்போர்ட் கட்டாயம். தொழில்துறை நிபுணர்கள் வலியுறுத்தல். வணக்கம்.